ஆன்சர்ஸ் பண்ண விரும்புகிறீங்களா நீங்கள்? நான் பேசணும்ல, ஏன்னா அவங்களே பேசினே இருப்பாங்க. ஆமாம், எனக்கு வந்து என்ன அப்படின்னா, எனக்கு வந்து டிஎம்கேவினுடைய மேனிஃபெஸ்டோவை வந்து விமர்சனம் பண்ணுறதோ திமுகவை கண்ணாபின்னான்னு திட்டுறதுலேயே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாது. நீங்கள் பொலிட்டிக்கலாக திட்டிட்டு போங்க. ஆனால் ஒரு புதிதாக ஒரு 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 குற்றச்சாட்டை திரு இபிஎஸ் முன்வைக்கிறார். டிஎம்கே தான் இந்த பார்ட்டியை உடைக்க நினச்சது, முடக்க நினச்சது. இந்த சதிவலையெல்லாம் அறுத்தெறிந்து நாங்கள் வந்து இன்றைக்கி தனியாக நாங்கள் சொந்த காலில் நிற்கிறோம் அப்படின்ட்டு. எனக்கு என்னோட நினைவு சரியாக இருக்குது அப்படின்னா, திரு செந்தில் பாலாஜியை தவிர்த்து திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது அதிமுகவில் இருந்து, அதுவும் அப்போ அவர் அதிமுகவில் இல்லை, திரு டிடிவி தினகரன் இருந்தார், அங்கேருந்து வந்து சேர்ந்தது இவர் ஒரே ஒரு ஆள் தானே தவிர வேற ஒரே ஒரு சின்ன தொண்டர் கூட வந்து சேர கிடையாது ஏடிஎம்கேலேருந்து. இதுதான் நடந்தது. சரியா? எப்படி இவங்க அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் தான் உடைச்சிங்க முடக்கணுங்கன்ட்டு? அதான் கேள்விக்கு ஏற்ற பதிலையும் நீங்களே சொல்லிட்டீங்க. நல்லாட்சி நான் பதில் சொல்ல சார், எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். நீங்க இல்ல அதுதான் இல்ல பதிலுங்கறீங்க. அதுதான் யாரும் வரல, நீங்களே அதான் என்னோட பதிலை சேர்த்து நீங்க சொல்லிட்டீங்க. வரல எங்கேயுமே. அதாவது அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார். அவர் வந்து ஏதோ பதவி எதிர்பார்த்து அங்கேருந்து வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க செட் பண்ணாங்க. போன வாரம் வந்த காளியம்மாளுக்கு கூட பதவி கொடுத்துட்டாங்க அதிமுகவில். இன்று வரையில் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சாதாரண தொண்டனாக தான் இருக்கிறார். அவர் வந்து சேரும்போதே சொன்னார், நான் சாதாரண தொண்டனாக தான் நான் வந்து பயணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. திமுக ஆட்சி நல்லா இருக்குது, நாட்டுக்கு நல்லது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை தேடி வந்திருக்கிறார். ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். அதாவது 2021 நீங்கள் 75 இடம் ஜெயிச்சிங்க. யாருடைய தலைமையில் ஜெயிச்சிங்க? அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய தலைமையில் அதிமுக ஒருங்கிணைப்பாளராக அன்னைக்கு இருந்து அந்த தேர்தலிலே வழிநடத்தியது அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ஆனால் இன்னைக்கு வந்துட்டு அவர்களை ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் வந்து உடைத்து விட்டது அப்படின்லாம் பேசுகிறாங்க. அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி அக்கா சொன்னாங்க, காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் கூட இல்லையா, யாராவது எங்கேயாவது மூலையிலேருந்து கேட்டிருப்பாங்கன்னு. அக்கா, காஞ்சிபுரம் பிரச்சாரத்துக்கு நானும் நேற்று போயிருந்தேன். உங்களை மாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரோடு இன்னும் ஆளே இல்லை, எதுக்கு ஆறணுன்னு கேட்பாங்க. மயிலாப்பூரில் வேட்பாளரே அறிவிக்கல அந்த தொகுதிக்கு. நாங்கள் சுயமரியாதை உள்ள ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் திருவாரூர்லேருந்து தொடங்குறாரு. எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திருவாரூர் மண்ணிலிருந்து தொடங்குகிறார். எங்கள் அண்ணன் உதயநிதி அவர்கள் காஞ்சிபுரம் மண், நீங்க வேணா அண்ணாவை மறந்திருக்கலாம், அண்ணா பிறந்த மண்ணிலிருந்து தொடங்குகிறார். காஞ்சிபுரத்திலே ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த ஒரு வேட்பாளரை இதை ஆதரித்து நேற்றைக்கு பேசுகிறார். பேசுற போது அவ்வளவு கூட்டம், அவ்வளவு ஆர்ப்பரிப்பு. அக்கா சொல்றாங்க, நீங்க வந்து நீட்டை பத்தி எங்கேயாவது மூலையிலிருந்து ஏதாவது கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இப்போ வந்து நீட்டை பத்தி எதுவுமே பேசலையான்னு சொல்லிட்டு. பிஜேபி இருக்கிற வரைக்கும் அங்க வந்து குடியரசுத் தலைவருக்கு நாங்கள் அனுப்பி வைத்த சிலவற்றை பிஜேபி இருக்கிற வரையும் அது நிறைவேறாமல் பிஜேபி தான் அதை கிடப்பிலே போட்டிருக்கிறது. இன்றைக்கு 2026 இங்க ஸ்டார்ட் ஆகிற வந்து வெற்றி என்பது 2029 ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் வரைக்கும் இது வந்து கொண்டு செல்லும். 2029 சொல்லுவோம், நிச்சயமா சொல்லுவோம், ஆட்சி மாற்றம் வரும். ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அதாவது உறுதியாக இந்த நீட் தேர்வு என்பது விலக்கப்படும் என்று நாங்க உறுதியா சொல்லுவோம். இப்பயும் அதே ஸ்டாண்ட்ல தான் இருக்கு. உங்களை மாதிரி கூட்டணிக்கு போறப்ப மாநில சுயாட்சி அதை பத்தி வாயே திறக்க மாட்டோம். தேர்தல் அறிக்கைக்காக மாநில சுயாட்சியை பத்தி எல்லாம் பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதே மாதிரி இன்னைக்கு திருவாரூர்ல ஒரு சிறப்பான பிரச்சாரத்தை இன்றைக்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் நிகழ்த்தி விட்டு சென்றிருக்கிறார். நீங்களும் சேர்ந்து தான் பார்த்தோம். அதுல தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்காரு. இந்த வடிவேல் வந்து பாதியில தான் வந்தாரு. ஆமா, அவர் கூட்டணிக்கும் சரி இங்க வந்து விவாதத்துக்கும் சரி பாதியில வந்து தான் பிஜேபி காரங்களுக்கு பழக்கம். தேர்தல் அறிக்கை வந்து சூப்பர் ஸ்டார் ஹீரோயினும் அந்த இதுதான், ஹீரோவும் அந்த தேர்தல் அறிக்கை தான், இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரும் அந்த தேர்தல் அறிக்கை தான். அவர் என்ன சொல்றாரு? திட்டங்களை சொல்றாரு. பேருந்து நிலையம் கொண்டு வந்திருக்கிறோம், காய்கறி நிலையம் கொண்டு வந்திருக்கிறோம், சிப்காட் கொண்டு வந்திருக்கிறோம், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்திருக்கிறோம். செய்ததை வைத்து வாக்குகளை கேட்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10 ஆண்டு காலமாக இதெல்லாம் செஞ்சோங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கிறாரா? ஒரு தரந்தாழ்ந்த விமர்சனம் போயிட்டு மக்கள் கிட்ட போயிட்டு தரந்தாழ்ந்த விமர்சனம். அதாவது நான் தான் சொன்னேன், மயிலாப்பூர்ல யார் வேட்பாளர்னே தெரியாது. அக்கா தமிழிசை அவர்களை ஏத்திட்டார் வேன்ல. இது ஏத்திட்டு
தாமரை சின்னத்துக்கு போய் வாக்கு கேட்கிறார். நாங்க சுயமரியாதை உள்ளவர்கள் உதயசூரியனுக்காக வாக்கு கேட்கிறோம். முதல்ல தொடங்கிறதுக்கு அதாவது எங்களுடைய தலைவரும் சரி, எங்களுடைய சின்னவரும் சரி, நேற்று கூட எங்களுடைய சின்னவர் சொன்னார், அடிமையா இருக்கலாம், முரட்டு அடிமையா இருக்கக்கூடாது. ஜாடிக்கு ஏத்த மூடி, மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஃபர்ஸ்ட் வாக்கு கேட்கறதுல தாமரைக்கு வாக்கு கேட்கிற ஒரு சுயமரியாதை இழந்த எதிர்கட்சி தலைவரை நாங்க இப்பதான் பார்க்கிறோம். அதே மாதிரி கோவில்பட்டியில பேசுறப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாரு சார், இது வந்து நான் சொல்லல, எடப்பாடி பழனிசாமி சொன்னது, 100% திமுக ஆட்சிக்கு வரும், 100% திமுக ஆட்சிக்கு வரும்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்காரு கோவில்பட்டி மீட்டிங்ல நேற்றைக்கு சொல்லி இருக்கிறாரு. அதே மாதிரி டாஸ்மாக் கடைக்கு போகாதீங்க, தொண்டர்களை வந்து நல்வழிப்படுத்துறாருன்னு பார்த்தேன், அங்க வந்து சரக்கு வந்து குவாலிட்டியா இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு எதிர்க்கட்சி தலைவரை நான் பார்த்ததே கிடையாது சார். அதே மாதிரி 2021 நாங்க சொன்னோம், பொருளாதார வளர்ச்சியை இரட்டை இலக்கத்துக்கு கொண்டு செல்வோம்னு சொன்னோம். 4 வருஷத்துல கொண்டு போய் சேர்த்துட்டோம். இன்னைக்கு திமுக பலரை விமர்சிச்சு தேர்தல் பிரச்சாரம் பண்ணல, நாங்க செய்ததை சொல்லி வாக்கு கேட்கிறோம். அதே மாதிரி சரி இருங்க, இது மட்டும் நான் முடிச்சிடுறேன். கல்வி நிதியை பத்தி ஒரு புரிதலே இல்லாத ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசி இருக்கிறார் சார். திமுக ஆட்சியில உரிய நிதி வந்து கல்விக்குன்னு வந்து ஒதுக்குறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசியாக தாக்கல் செய்த பட்ஜெட்ல 2020-21 34,181 கோடி தான். ஆனா 2025-26 முழுமையான பட்ஜெட் 46,767 கோடி நிதியை திமுக அரசு கல்விக்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இதையெல்லாம் மறைத்து விட்டு கல்விக்கு ஏதோ அதிமுக ஆட்சியில அதிகமா ஒதுக்கியதாகும், திமுக ஆட்சியில குறைவாக ஒதுக்கியதாகும். ஏன் போய் சொல்றீங்க? உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லி வாக்கு கேளுங்க. நீங்க என்னதான் உண்மையை சொல்லி வாக்கு கேட்டா கூட அதாவது உங்க பக்கம் வந்து மக்கள் வரப்போறது கிடையாது. உண்மையை சொல்லணும். ஒரு வந்து பிரதான எதிர்க்கட்சி தலைவர் இந்த மாதிரி பொய்ய சொல்லி வாக்குகளை கேட்க வேண்டாம். சுயமரியாதையோட வாக்கு கேளுங்க, உங்களுக்கு டெபாசிட்டாவது கிடைக்கும்.